இன்னைக்கு நாம ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நாம பார்க்க இருக்கின்றோம். ஆங்கில தேதிக்கு 2024 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் பாருங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சனியினுடைய பார்வையில சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நாம பார்க்க இருக்கின்றோம். இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக உள்ள சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் அதிபதி சனியினுடைய பார்வையில் இருக்க போகிறாருங்க. இந்ததொரு காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் அதிபதி பார்வையிடுகின்றார். அப்போது 10ஆம் அதிபதி பார்வையிடுவதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் வேலை தேடி காத்திருக்கவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதும் 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் 51 ரூபா மட்டும்தாங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படும். தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்களே கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டுமே சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யலாங்க. இந்ததொரு காலகட்டத்தில் கோவிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் செய்ய முடியும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை 10ஆம் அதிபதி பார்க்கறதுனால உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது வெளிப்படும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவாங்க அப்படின்னு சொல்ல முடியுங்க. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கிறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் நீண்ட கால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை அந்நிய கிரகமான சனி பகவான் பார்வையிடுவதை பார்த்தீங்க அப்படின்னா அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு நாடு வேறு மாநிலம் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வேறு ஜாதிக்காரர்கள் வேறு இனத்தவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் பார்வையிடுவது உங்களுக்கு, அதாவது சுக்கிரன் சனி பார்வையை பாருங்கள், உங்களுக்கு நல்லதொரு பணப்புழக்கத்தை கொடுக்கும், நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க, வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியை 10ஆம் அதிபதி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மனசில் ஒரு புது தைரியத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் நல்லதொரு ஈடுபாட்டை கொடுக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் அதிர்ஷ்டமான ஒரு காலம். இந்த சனி பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு விழுவதனால உடம்புல சின்ன அசதி சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணும் இந்த 26 நாட்களும் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல அமர்வதனால 4ஆம் இடம் ஆதிபத்தியங்களும் பலம் பெறும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் ஒரு வலுவான இடம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். அப்போது திக்பலம் பெற்ற சுக்கிரன் 4ஆம் இடத்துல அமர்ந்து சனியினுடைய பார்வை பெறுவதும் ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியுங்க. அப்போது உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருப்பது 4ஆம் ஆதிபத்தியம் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் சொத்து வகையில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது
அடைவது இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றமான காலகட்டம். சுக்கிரன் சனி 2 பேருமே பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள், ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வது சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதியே சனி பகவான் தான். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்குள்ள குரு பகவான் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா ஜென்ம குரு காலகட்டத்தில் தான் நிறைய கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து சேரும். பாருங்க, ஒரு பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜென்மராமன் வனத்திலே சீதையும் இப்படி சொல்ற அந்த மாதிரி இருந்தாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ராமரே பார்த்தீங்க அப்படின்னா சீதைக்கு பிரிவு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டதாம். அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தது இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா குரு பகவான் கௌரவக்காரகன். இந்த ஒரு காலகட்டத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள். அதாவது உங்களுக்கு உங்கள் வயதை விட குறைவான வயது உடையவர்கள் உங்களை ஏதாவது பேசினா கூட இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டுகொள்ளக்கூடாது. உத்தியோக ரீதியாகவும் சரி, ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலையும் பாருங்கள், அதிகமாக இந்த ஒரு காலகட்டத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள். கௌரவம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போது 2025 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஜென்மகுரு காலம், ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஜென்மகுரு நடக்கிற வரைக்குமே விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் அதிபதி. அப்போ 8ஆம் அதிபதி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ராசிக்குள்ள அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் அதிபதி சனி பகவானை பார்வையிடுகிறாரு. அதே குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருப்பதனால புது சொத்து இந்த ஒரு காலகட்டத்தில் வாங்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். புதுசாக இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ அசையா சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா லாபத்துக்குடைய குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறாரு. உங்களுடைய உழைப்புனால உன்னதமான பலன்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அடைய போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7க்கும் 10க்கும் அதிபதி. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அதிபதி 10ஆம் அதிபதியை பார்க்குறாரு. உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய செவ்வாய் வந்துட்டு உங்கள் ராசிக்குள்ள அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனை 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறாரு. அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவர் வியாபாரத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கை துணைவர், அதாவது ரிஷபராசி பெண்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். அப்போது நல்லதொரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் 12ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் ராசிக்குள்ளே வந்துட்டு அந்த வீட்டுக்குடையவனை பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு. அப்போது சொத்தை ஏதாவது விற்கணும், ஒரு இடம் விற்கணும், ஒரு வண்டி வாகனம் விற்கணும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரும். நீண்ட காலமாக விற்காத பொருள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு யோகத்தை தரும். அப்போ வீடு கட்டி விற்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் உண்டுங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு பொருள் விரயம், அதாவது நீங்கள் நீண்ட காலமாக என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா நீண்ட காலமாக விற்காத பொருட்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் விற்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா விரையாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குடையவனை யோகாதிபதி சனி பகவான் பார்க்கிறாரு. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லதொரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு அதிபதி பெறுவதனால இந்த ஒரு காலகட்டத்தில் சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் நல்லதொரு அலங்காரம் செய்யப்பட்ட பெண்களால் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து அந்த சுக்கிரனுடைய வீட்டை பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் குரு சம்மந்தப்பட்டிருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான், அவர் வந்துட்டு ராசிக்குள்ளே இருந்து அந்த வீட்டுக்குடையவனை பார்க்குறாரு. அப்போ எதிர்பாராத ஒரு திருப்புமுனை, எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு.
அப்போது ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லலாம். சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து யோகாதிபதி சனி பகவானுடைய பார்வையில் இருப்பது நல்லதொரு முன்னேற்றத்தையும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும். ரிஷபராசிக்காரர்கள் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிறது தென்படும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உடம்புல சின்ன சின்ன அசதி இருந்தாலும் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளுக்கு பிறகு நல்லதொரு யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுவதனால நல்லதொரு கோர்ஸில் நீங்கள் சேர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவது உங்களுக்கு மிக